விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் என்னவென்றால், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒருவருக்கு நாம் உதவி செய்யவில்லை, அப்படி செய்யாமல் இருக்கின்ற பொழுது யாருக்கு நாம் உதவி செய்யவில்லையோ அவர் நமக்கு ஒரு உதவி செய்கின்றார் என்றால், அதற்கு அனைத்து வளங்களையும் பொருந்திய இந்த மண்ணுலகமும், அதாவது வையகமும் விண்ணுலகமும் அதையே ஈடாக கொடுத்தாலும் ஈடு ஆகாது. இரண்டையும் கொடுத்தால் கூட அதற்கு ஈடு ஆகாது, அந்த உதவிக்கு ஈடு ஆகாது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, சரி, ஏன் வையகமும் வானகமும் அப்படின்றாரு? வையகத்தில் அனைத்து செல்வங்களோடும் பொருந்தி மனிதன் வாழ்கின்றான். அனைத்து செல்வங்களோடு பொருந்தி மனிதன் வாழக்கூடிய மிகப்பெரிய இடம்தான் வையகம். அதுதான் இந்த உலகம். வானுலகம் அப்படின்னா யாரு? அங்கே தேவர்கள் இருக்கின்ற இடம். ஒன்று மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பெரிய உலகத்தையும் தேவர்கள் இருக்கக்கூடிய விண்ணுலகத்தையும் பரிசாக கொடுத்தாலும் ஒருவர் செய்யாமல், ஒருவருக்கு நாம் உதவி செய்யாமல் அவர் நமக்கு உதவி செய்தார் என்றால் அதற்கு ஈடாகாது. இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தா கூட அந்த உதவிக்கு ஈடு ஆகாது. இதை நம்ம லைஃப்ல நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம் நண்பர்களே. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எப்பயுமே உதவி அப்படின்றதே என்ன, அடுத்தவருடைய ஒரு எதிர்பார்ப்பு தான் உதவி. அந்த உதவி பணமா இருக்கலாம், அல்லது இப்போ நம்ம ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணுறோம், ஜஸ்ட் யாருமே தெரியல, ரோட்டில் போகிறோம், கை காட்டுறோம், ஒருத்தர் இட்டு போய் நம்மளை வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விடுறாரு, அதுவும் உதவி தான். ரெண்டாவது, ஒரு கண் பார்வையற்றவர் இந்த பக்கம் இருந்து ரோடு அந்த பக்கம் கிராஷ் பண்ணுறாரு, அவர் கையை பிடிச்சி இட்டுன்னு போயிட்டு நம்ம அவர் அந்த பக்கம் விட்டுறோம். இந்த மாதிரி நம்ம அனைவரும், அதாவது எந்த ஒரு மனிதனின் எதிர்பார்ப்புகளை பூர்த்திகளை நாம் நிறைவேற்றுகிறோமோ அதுதான் உதவி. அப்படி இருக்கின்ற உதவியை நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதாவது சின்ன வயசுலலாம் நமக்கு ரொம்ப பொருள் கஷ்டம் இருந்திருக்கும், பட்டு அவங்கக்கிட்ட யாருக்கிட்ட நம்ம உதவி கேட்டிருப்போம், அவர்கள் நமக்கு உதவி செய்யவில்லை. எப்போ? அந்த காலத்தில் அவங்க நல்லா இருக்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது விட்டுட்டு இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம்னா அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்கிறோன்னா உண்மையாகவே அவர்கள் வருத்தப்படுவார். அவர்களுடைய மனம் துன்பத்தில் துன்புறம் நினைத்து பார்ப்பார்கள். நான் அன்றைக்கி நம்ம வசதியாக இருந்தோம், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பட்டு அவன் நம்மகிட்ட நம்ம வீட்டு வாசப்படி நின்று கேட்டான், நம்மளால் அன்றைக்கி நம்மளால் செய்ய முடியல. பட்டு இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ற பொழுது அவனே தானாகவே முன் நம்மளுக்கு உதவுறானே, இது எப்படியாப்பட்ட விஷயம். இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டோமே. அதாவது என்னவென்றால், இந்த உதவி என்பது ஒரு நட்பை ஏற்படுத்தி ஒரு பிணைப்பை உண்டு பண்ணும். உறவினர்களுக்கு மத்தியிலே கூட நம்ம அந்த மாதிரி உதவியாக இருக்கின்றோன்னா அது நம்மளுடைய இமேஜை அவர்களிடத்தில் உயர்த்தி காட்டும். அதுதான் உதவி மனப்பான்மை. சொல்லுவாளே, என்னடா காசு பணம் தானே இல்லை, ஆனால் மனுஷன் உதவுறதுல அவன் நம்பர் ஒன்று. அவங்ககிட்ட மட்டும் இருந்துச்சுன்னு நினச்சிக்க, எல்லாருக்கும் உதவு பண்ண மச்சான், அந்த மாதிரி ஆள் அவன் அப்படின்னு நம்ம வாயார சொல்கிறோம் இல்லையா, சிலர் வாழ்த்துறோம் இல்லையா. அதுதான் சொல்லுது. உதவி என்பது யாருக்காவது நாம் செய்தால் அவர்கள் அதை நன்றியோடு நினைத்து பார்ப்பார்கள். அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதை தான் வள்ளுவர் இங்கு சொல்கின்றார். விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடு ஆகாது, அந்த உதவிக்கு ஈடு இல்லை அப்படின்னு. எனவே முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு தயாராக இருப்போம், உதவி செய்வோம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.